வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பாருங்க. நீங்களும் நல்லா இருங்க. எல்லாம் தை பிறந்துருச்சு, நல்லா ஹாப்பியாக நல்லா இருங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்னு நல்லதாகவே நடக்கும். எல்லாருமே என் சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்குமே. என் சேனலை பார்க்குறவங்க, எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வாங்க, இன்றைக்கி அண்ணன் தம்பிகளுக்காக ஒரு பாட்டுங்க. அது ஏற்கனவே பாடி இருக்கிறேன், இருந்தாலும் அண்ணனுங்களுக்காக இன்னும் பாட்டெல்லாம் இருக்குதுங்க. அண்ணனுங்களுக்காக பாடுறது, தம்பிங்களுக்காக பாடுறதெல்லாம். இங்கே இஞ்சி எழுமுச்சுங்க, இஞ்சி எழுமுச்சுங்க, ஏழையெல்லாம் நரத்தங்க, ஏழையெல்லாம் நரத்தங்க, என்னங்க ஏழைய போன மீன், ஏழைய போன மீன், இங்கோடே மதிக்கிலேயே, என்னோ மதிக்கிலேயே, இங்கேளம்போற பூந்தேடுலேயே, போற பூந்தேடுலேயே, இங்கே தண்ணி எழுமுச்சுங்க, தண்ணி எழுமுச்சுங்க, இங்கே தலையெல்லாம் நரத்தங்க, தலையெல்லாம் நரத்தங்க, இங்கே நாங்கள் தாமேய போன மீன், தாமேய போன மீன், இங்கே தண்டே மதிக்கிலேயே, தண்டே மதிக்கிலேயே, இங்கே தம்போர பூந்தேடுலேயே, தம்போர பூந்தேடுலேயே, இது நம்ம ஒரு இல்லாதப்பட்டவங்களாக இருக்கிறதுனால அவங்க நல்லா ஒரு இதாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வசதிக்கு தேடுறாங்க. நம்மளுக்கு சரியாக எதுலேயுமே சில அண்ணன்மாருங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இல்லைங்க. அண்ணன்மாரு வச்சுக்கிட்டாலும் அண்ணிங்க கூப்பிட மாட்டாங்க, அப்படியே கூப்பிட்டாலுமே மதிக்க மாட்டாங்க. சரிக்கு வாழ்ந்து பாருங்க, அதை நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்மளையுமே தொட்டது ஒன்று கூப்பிட்டு இங்கே வாங்க அங்கே வாம்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. சில இடத்துல எந்த மரியாதையும் கிடைக்காது. நம்ம அண்ணன் பொண்டாட்டி நம்மளை எதில் வச்சுக்கிறா, எதில் எடுத்துக்கிறா, நாம் இல்லாத பட்டவெல்லாம் இருக்குங்காடி தானே நம்மளை இப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த பாரி காட்டுங்க, இந்த பாரியை எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே கேளுங்க. ஏன்னா எல்லாத்து குடும்பத்துலேயும் இந்த கதையெல்லாம் இருக்குது. அண்ணன் தம்பி இங்கே இருக்கிற வீட்டில் எல்லாமே இருக்கும். அதனால் இது எல்லாருமே பாருங்கள். ஒப்பாரி பாட்டை ஒவ்வொரு வரியும் கேளுங்க. யாருக்காக பாடுறாங்க, உப்பாயம்மா எதுக்கு இந்த கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேளுங்க. சரிங்களா? இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள்.